பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படங்களில் தோல்வி திரைப்படங்களை பாகம் ஒன்றில் நம்ம வரிசையாக ஒரு 16 திரைப்படங்கள் மேலே பார்க்கலாம். பாருங்கள். முதல் திரைப்படமாக கர்ஜனை. இந்த திரைப்படம் 1981 வெளிவந்தது. இந்த திரைப்படத்தின் இயக்குனர் சி.வி. ராஜேந்திரன். இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மாதவி மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் அன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜெய்சங்கர் வில்லனாக நடித்திருப்பார். இந்த திரைப்படம் அப்போ சரியாக கொஞ்சம் போகலை. இந்த திரைப்படம் கர்ஜனை திரைப்படம் திரையரங்குகளில் ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்கல. அதனால் இந்த திரைப்படம் தோல்வியை தழுவியது. அன்றைய காலகட்டத்தில் கர்ஜனை திரைப்படம் தோல்வி திரைப்படமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அமைந்தது. இரண்டாவது திரைப்படமாக எல்லாம் உன் கை ராசி. இந்த திரைப்படம் 1980 வெளிவந்தது. ஐ.வி. சசி இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், சீமா மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு திரையரங்கில் இந்த திரைப்படம் ஒரு சுமாரான வரவேற்பு தான் கிடைச்சது. அன்றைய காலகட்டத்தில் வந்த எல்லாம் உன் கைராசி திரைப்படம் ஒரு தோல்வி திரைப்படமாக தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அமைந்தது. மூன்றாவது திரைப்படமாக உன் கண்ணில் நீர் வழிந்தால். இந்த திரைப்படம் 1985 பாலு மகேந்திரன் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படமாகும். இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், மாதவி மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் திரையரங்கில் பார்த்திங்கன்னா ஒரு சுமாரான வரவேற்பு தான் அன்றைய காலகட்டத்தில் அடைஞ்சது. உன் கண்ணில் நீர்வழியும் திரைப்படம் திரையரங்குகளில் பார்த்திங்கன்னா ஒரு சுமார் வரவேற்பு. இந்த திரைப்படமும் தோல்வியை தான் தழுவியது. அடுத்த திரைப்படமாக சதுரங்கம். இந்த திரைப்படம் 1978 வெளிவந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தின் இயக்குனர் துரை. இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், சித்ரா மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் திரையரங்குகளை ஒரு சுமாரான ஒரு வரவேற்பை தான் பெற்றது. இந்த திரைப்படமும் தோல்வியை தழுவியது. ஐந்தாவது திரைப்படமாக கை கொடுக்கும் கை. இந்த திரைப்படம் 1984 வெளிவந்தது. இந்த திரைப்படத்தின் இயக்குனர் மகேந்திரன். இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ரேவதி மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் ஒரு சுமாரான ஒரு வரவேற்பை தான் திரையரங்களை பெற்றது. இந்த திரைப்படமும் தோல்வியை தான் தழுவியது. ஆறாவது திரைப்படமாக இராணுவ வீரன். இந்த திரைப்படம் 1981 வெளிவந்தது. இந்த திரைப்படத்தின் இயக்குனர் எஸ்.பி. முத்துராமன். இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஸ்ரீதேவி மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் திரையரங்கில் பார்த்திங்கன்னா ஒரு சுமாரான வரவேற்பை தான் அன்றைய காலகட்டத்தில் பெற்றது. இந்த திரைப்படமும் தோல்வியை தான் தழுவியது. இராணுவ வீரன். ஏழாவது திரைப்படமாக எங்கேயோ கேட்ட குரல். இந்த திரைப்படம் 1982 வெளிவந்தது. இந்த திரைப்படத்தின் இயக்குனர் எஸ்.பி. முத்துராமன். இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ராதா அம்பிகா அக்கா தங்கச்சி 20 நடித்திருந்த இந்த திரைப்படம் திரையரங்குகளை ஒரு சுமாரான வரவேற்பு தான் பெற்றது. இந்த திரைப்படமும் தோல்வியை தழுவியது. எட்டாவது திரைப்படமாக சிவா. இந்த திரைப்படம் 1989 வெளிவந்தது. இந்த திரைப்படத்தின் இயக்குனர் அமீர்ஜான். இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், சோபனா, ரகுவரன் போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் ஒரு திரையரங்குகளில் பார்த்திங்கன்னா ஒரு சுமாரான ஒரு வரவேற்பை தான் பெற்றது. அன்றைய காலகட்டத்தில் இந்த திரைப்படமும் தோல்வியை தான் தழுவியது. சிவா திரைப்படம். அடுத்த திரைப்படமாக புதுக்கவிதை. இந்த திரைப்படம் 1982 எஸ்.பி. முத்துராமன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் திரையரங்குகளில் ஒரு சுமாரான வரவேற்பை தான் அன்றைய காலகட்டத்தில் பெற்றது. இந்த திரைப்படமும் புதுக்கவி திரைப்படம் ஒரு தோல்வியை தழுவிய திரைப்படமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அமைந்தது. 10வது திரைப்படமாக ஸ்ரீ ராகவேந்திரா. இந்த திரைப்படம் 1985 எஸ்.பி. முத்துராமன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், லட்சுமி மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் 100வது திரைப்படம். இந்த 100வது திரைப்படம் ஸ்ரீ ராகவேந்திரா திரைப்படம் திரையரங்கில் சரியாக போகலை. இந்த திரைப்படமும் ஒரு தோல்வியை தழுவிய திரைப்படம். 11வது திரைப்படமாக பாண்டியன். இந்த திரைப்படம் 1992 வெளிவந்தது. இந்த திரைப்படத்தின் இயக்குனர் எஸ்.பி. முத்துராமன். இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்த், குஷ்பு மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் பாண்டியன் திரைப்படம் திரையரங்குகளில் ஒரு சுமாரான வரவேற்பை தான் பெற்றது. இந்த திரைப்படமும் தோல்வியை தழுவியது. பாண்டியன் ஒரு தோல்வி திரைப்படம்.
14வது திரைப்படமாக கொடி பறக்கு. இந்த திரைப்படம் 1988ஆம் வருடம் பாரதி ராஜா இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் ஒரு காமெடி கடந்த திரைப்படமாக இருந்தாலும் இந்த திரைப்படம் நல்லா தான் இருக்கும். ஆனால் இந்த திரைப்படமும் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா திரையரங்கில் சுமாரான வரவேற்பை பெற்று ஒரு தோல்வியை தழுவிய திரைப்படம். 13வது திரைப்படமாக 1988இல் வெளிவந்த பாரதி ராஜா இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் தான் கொடி பறக்கு. இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் கொடி பறக்கு திரையரங்கில் அன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கொடி பறக்கு திரைப்படம் சரியாக போகலை. அந்த திரைப்படத்தில் வசனம் எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஆனால் கொடி பறக்கு திரைப்படம் அன்றைய காலகட்டத்தில் தோல்வியை தழுவியது. அடுத்த திரைப்படமாக வள்ளி. இந்த திரைப்படம் 1993ஆம் வருடம் கே. நடராஜன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், பிரியா ராமன் போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் ஒரு தத்துவம் நல்லா இருக்கும். இந்த திரைப்படம் இருந்தாலும் அன்றைய காலகட்டத்தில் இந்த திரைப்படம் வள்ளி திரைப்படம் திரையரங்கில் ஒரு சுமாரான வரவேற்பை பெற்றது. அன்றைய காலகட்டத்தில் வள்ளி திரைப்படம் ஒரு தோல்வியை தழுவிய திரைப்படமாக தான் அமைந்தது. வசனம் எல்லாமே இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடியில் இடையிடையே வந்து போவார். இருந்தால் நல்ல திரைப்படம் தான். இந்த திரைப்படமும் ஒரு தோல்வியை தழுவியது. 15வது திரைப்படமாக மாவீரன். இந்த திரைப்படம் 1986ஆம் ஆண்டு ராஜசேகர் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அம்பிகா மற்றும் பலர் நடித்திருக்கும் மாவீரன் திரைப்படம். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தெலுங்கு டப்புன்னு தான் இருக்கும். இந்த திரைப்படம் திரையரங்கில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் வரவேற்பு சரியாக கிடைக்கல. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு தோல்வியை தழுவிய திரைப்படமாக தான் மாவீரன் அமைந்தது. 16வது திரைப்படமாக துடிக்கும் கரங்கள். இந்த திரைப்படம் 1983ஆம் வருடம் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தின் இயக்குனர் சி.வி. ஸ்ரீதர். இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ராதா மற்றும் சேசங்கர், சில்க் ஸ்மிதா போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் துடிக்கும் கரங்கள் திரைப்படம் பார்த்தீங்கன்னா படம் பார்க்கறதுக்கு கதை நன்றாக தான் இருக்கும். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் இந்த திரைப்படம் 1983இல் வெளிவந்த போது இந்த திரைப்படம் ஒரு தோல்வியை தான் தழுவியிருக்கு. நான் மகான் அல்ல. இந்த திரைப்படம் 1984இல் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தின் இயக்குனர் எஸ்.பி. முத்துராமன். இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ராதா மற்றும் பலர் நடித்திருக்கும் நான் மகான திரைப்படம் ஒரு மாசான திரைப்படம் தான். இந்த திரைப்படம் அன்றைய காலகட்டத்தில் திரையரங்கில் ஒரு சுமாரான ஒரு வரவேற்பை பெற்றது. நான் மகானாலே திரைப்படம் பார்ப்பதற்கு நன்றாக தான் இருக்கும். நமக்கு ரசிகர்கள் எல்லோருக்குமே பிடிக்கும். ஆனால் இருந்தாலும் இந்த திரைப்படம் அன்றைய காலகட்டத்தில் ஒரு தோல்வியை தழுவிய திரைப்படமாக தான் அமைந்தது. நான் மகானாலேயும் ஒரு ஃப்ளாப் திரைப்படமாக தான் அமைந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த சுமாரான வரவேற்பு பெற்ற ஒரு தோல்வி திரைப்படங்களை தான் நம்ம பார்த்துருக்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச தோல்வி படங்களை கமெண்ட் பண்ணுங்கள். எதுவும் தப்பாக போட்டிருந்தா இது பண்ணுங்கள். பார்ட் 2ல் இன்னொரு 10 படம் இருக்குது. அதை நெக்ஸ்ட் வீடியோ வெளியிடும்.